வணக்கம் மக்களே. இன்று உலக யோகா தினம். இந்த உலக யோகா தினத்தில் நமது உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்து கொள்வது என்பது தொடர்பாக எனக்கு தெரிந்த சில ஆசனங்களையும் மற்றும் உடற்பயிற்சிகளையும் இந்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று கூறுவார்கள். இந்த யோகக்கலை என்பது தமிழர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கலை. திருமூலர் முதற்கொண்டு பல சங்க இலக்கியங்கள் இந்த யோகக்கலையை பற்றி கூறியுள்ளது. தமிழர்கள் அனைவரும் இந்த யோகக்கலையை கற்று ஆரோக்கியமாக வாழ்வோமாக அப்படிங்கிறத சொல்லிட்டு, முதல் பயிற்சி என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்று மாரடைப்பு என்று அழைக்கக்கூடிய ஹார்ட் அட்டாக் அதிகமாக வருகிறது. இந்த மாரடைப்பை தவிர்ப்பதற்கு தினந்தோறும் ஒரு எக்ஸசைஸ். அது என்ன அந்த பயிற்சி அப்படின்னா, இது வார்ம் அப் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை நீங்கள் தினந்தோறும் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாரடைப்பு அப்படிங்கிறது வராது. இந்த யோகா முதற்கொண்டு எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி, அதை தினந்தோறும் செய்ய வேண்டும். வாரத்தில் குறைந்தபட்சம் 4 நாட்களாவது செய்ய வேண்டும். எந்த ஒரு பயிற்சியுமே தொடர்ந்து செஞ்சால் தான் அது அதனோட பலன் கிடைக்கும். நீங்கள் வாரத்தில் 7 நாட்கள் செய்யணும் என்ற அவசியம் கூட கிடையாது. 4 நாட்கள் செஞ்சால் கூட போதும். அரை மணி நேரம் செய்தால் கூட போதும். உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு உங்களால் தினந்தோறும் ஒரு அரை மணி நேரம் செய்தால் உங்களுக்கு உடம்பில் எந்த விதமான வியாதியும் வராது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. இந்த பயிற்சியை தினந்தோறும் செய்யுங்கள். உங்கள் இதயம் சிறப்பாக செயல்படும். 30 ரவுண்டாக 3 ரவுண்டு 90 முறை இந்த கார்டியாக் எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பயிற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய இதயம் சிறப்பாக செயல்படும். மீண்டும் நாம் அடுத்த பயிற்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.